Hello, very good evening. JMC viewers, very good evening. வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, லாஜிக்கல் ஆர் அண்டு லாஜிக்கல் நாட் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லாஜிக்கல் ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிடுவோம். அண்ட் தென் லாஜிக்கல் நாட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ அதே போலவே நம்ம எக்லிப்ஸ்குள்ளே வந்துட்டோம். எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு கிளாஸ் நேம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளிஃப் அண்டர்ஸ்கோர் லாஜிக்கல் ஆர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஜிக்கல் ஆரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வவ்வல்ஸ் கொடுக்குற கேரக்டரை வந்து வவ்வலா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது. கொடுக்குற கேரக்டர் அப்படின்றது வவ்வலா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம் யூஸிங் லாஜிக்கல் ஆர். எப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அப்போ இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கேனர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து SD ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கேனரோட மெயின் யூசேஜ் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் போல தான் ஸ்கேனர் கிளாஸும். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற கிளாஸ் வந்து 1.0 வந்த கிளாஸ் தான் அது. அதுக்கான பேக்கேஜ் வந்து IO தெரியும் நம்மளுக்கு. ஸ்கேனர்ன்ற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா JDK 1.5 வந்த கிளாஸ். இதோட பேக்கேஜ் வந்து யூட்டில் பேக்கேஜ். நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து ஸ்கேனர்ன்ற கிளாஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரோமோ அப்போல்லாம் மறக்காமல் என்ன பண்ணிக்கணும்னா, யூட்டில் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. இப்போ கேரக்டர் வந்து நம்ம இன்புட் கெட் பண்ண போகிறோம்னா ஸ்கேனர் இஸ் பெஸ்ட். ஓகேவா? அதே போல் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றது தனி. அதே போல் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸப்ஷன்றது தனி. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ரைட். பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சிஸ்அவுட்டில் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் த கேரக்டர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கேரக்டருக்கு இன்புட்டை கெட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ வேரியபிள் நேம் என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு SD.next of. இதுதான் கேரக்டர் நம்ம வந்து கெட் பண்ணக்கூடிய மெத்தட். இது டாட் வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கேரட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உள்ளே நான் 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இந்த 0ன்றது என்னென்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இன்கேஸ் நான் வந்து இந்த ஆல்ஃபான்ற வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, நான் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நான் கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஹலோன்னு கொடுத்தான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஹலோ அப்படின்ற ஒரு இன்புட்டில் 0th இண்டெக்ஸ் எது? ஹெச் தான் 0th இண்டெக்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா கேரக்டர்னாவே அதுதான் அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், 0th இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அதுதான் இன்புட்டாக எடுத்துக்கும். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒமிட் பண்ணிடும், வெளில அமுச்சிடும். ஓகேவா? அதனால் திஸ் இஸ் த ஃபார்மட். ஓகேவா? அதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். கொடுங்க. இஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏவா இருக்குது. ஓகேவா? இருக்குது. இல்லைன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈயா இருக்குது. இல்லைன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐயா இருக்குது அப்படின்னா. ஓகேவா? இல்லைன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓ அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அப்படியும் இல்லைன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு யூ. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்றது இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம பண்ணுறோம், இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ்
ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஈஸ் எ வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படின்றது இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட அது வவ்வல் தான் இல்லையா? அந்த 5 கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, ரைட்? அப்போ அந்த 5 இன்புட்ஸில் ஏதாச்சும் ஒரு இன்புட் அப்படின்றது இதில் கம்பேர் பண்ணும்போது வந்துருச்சு அப்படின்னா அது வவ்வல்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லையா அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஏன்னா இது வந்து எல்ஸ் பார்ட் நம்ம கொண்டு வர போகிறது கிடையாது. ஏன்னா சிம்பிள் இஃப்ன்றதுனால இஃப் மட்டும்தான் அந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஓகேவா, ரைட்? சொல்ல போகிறோம். ஓகேவா, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து கான்செப்ட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து இதுக்கான அவுட்புட்டை பார்க்கலாம். ரன்னர்ஸ் கொடுத்துருங்க, அண்ட் தென் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட போகிறோம். எஸ், இதோ டிஸ்பிளே ஆகுதா? இப்போ நான் வந்து கொடுக்குறது என்ன கொடுக்குறேன் இப்போ அப்படின்னா ஐ கொடுக்குறேன், கொடுத்தா வவ்வலில் வந்துடும். ஓகேவா, இப்போ அதே போல் நான் கொடுக்குறது ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னு கொடுக்குறேன், அப்போ அதுவும் வவ்வல் தான். ஓகேவா, இப்போ அதே போல் நான் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா நான் பீன் கொடுக்குறேன். இப்போ பீன் கொடுக்குறேன், வராது. ஏன்னா இந்த கண்டிஷன் பார்க்குது இல்லை. அப்போ கண்டிஷன் பார்க்கும்போது நான் அல்ஃபாவுக்கு என்ன இன்புட் தரணும் அந்த இன்புட்டை செக் பண்ணிட்டே வரும், ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே வரும். இப்போ நான் கொடுக்குற இன்புட் வந்து பிஆர் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிட்டே வரும். அப்படி எதுலையுமே வந்து நம்மளுக்கு கம்பேர் ஆகலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். தட் இஸ் த கான்செப்ட். இது வந்து லாஜிக்கல் ஆர், இது வந்து லாஜிக்கல் ஆர். இப்போ லாஜிக்கல் நாட்டை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ லாஜிக்கல் நாட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹவ் டு யூஸ் அனதர் ப்ரோக்ராம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் இஃப்பில் அண்டர்ஸ்கோர் ஸோ லாஜிக்கல் நாட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தடை எனேபிள் பண்ணிக்கிறேன், அந்த ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ லாஜிக்கல் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஜிக்கல் நாட்டுக்கு நான் வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு வீடு இருக்குது, வீடு வந்து லாக்காக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், டோர் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ டோர் வந்து மூடி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டோர் ஓப்பனாக இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம், அப்போ டோர் வந்து க்ளோஸாக இருக்குது, அதுதான் மீனிங் இந்த இடத்துல. புரியுதா? அப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பூலியன் யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா டைப் வந்து பூலியன் யூஸ் பண்ண போகிறேன். இதோ பாருங்கள், பூலியனில் என்ன பண்ண போகிறோன்னா பூலியன் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், டோர் ஓப்பன் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னே கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துறேன். இப்போ சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். என்ன யூஸ் பண்ண போகிறோம், இஃப் ஆஃப் நாட் டோர் ஓப்பன், அவ்வளோதான். இஃப் ஆஃப் நாட் டோர் ஓப்பன் உள்ளே வந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே சிஸ் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறது என்ன, ஸோ டோர் இஸ் க்ளோஸ்டு, தட்ஸ் ஆல். டோர் இஸ் க்ளோஸ்டு. அப்போ டோர் ஓப்பனாக இல்லைன்னா அது என்ன அர்த்தம், டோர் வந்து க்ளோஸாக இருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். இது ரொம்ப சிம்பிள். புரியுதா? இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. புரியுதா? ரைட், இது தெர் இஸ் த கான்செப்ட். இதுதான் லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா, பாருங்கள். அதே போல் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதே போல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து வரப்போகுது. சரிங்களா? இதெல்லாமே இப்போ சிம்பிள் இஃப் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் தென் அடுத்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இஃபல்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்ஸ் தேவையோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நோ இஷ்யூஸ். ஓகேவா, தேங்க்யூ ஆல்.